தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அந்தமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி இன்று இரவு 7:15 மணிக்கு பதவியேற்கும் நிலையில் விழா கோலம் பூண்டது தலைநகர் டெல்லி. பல்வேறு இடங்களில் போஸ்டர்கள், பதாகைகள் அமைத்து வாழ்த்து. பிரதமராக இன்று பதவியேற்பதையொட்டி தேசப்பிதா மகாத்மா காந்தி நினைவிடம், முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் நினைவிடத்தில் மோடி மரியாதை. முப்படை தலைமை தளபதிகளுடன் போர் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவை ஒட்டி பல அடுக்கு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்ட தலைநகர் டெல்லி. குடியரசுத் தலைவர் மாளிகையைச் சுற்றி 2500 போலீசார், 5 கம்பெனி துணை ராணுவ படையினர் தொடர் கண்காணிப்பு. புதிய அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்புள்ள எம்பிக்களுக்கு பிரதமர் மோடியின் இல்லத்தில் நடைபெற்ற தேநீர் விருந்து. நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அடுத்த 5 ஆண்டுகளில் தடையின்றி வளர்ச்சிப் பணிகள் முன்னெடுக்கப்படும் என தேநீர் விருந்தில் பிரதமர் மோடி பேச்சு. 100 நாள் செயல் திட்டத்திற்கு முழு வடிவம் கொடுக்க இடையராது பணியாற்றவும் அறிவுறுத்தல். பிரதமர் மோடியின் புதிய அமைச்சரவையில் முன்னாள் முதலமைச்சர்கள் பலர் இடம்பெற வாய்ப்பு. பசவராஜ் பொம்மை, குமாரசாமி, சிவராஜ் சிங் சௌஹான், மனோகர் லால் கட்டார் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவல். பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்க வாய்ப்பு. இந்தியா கூட்டணியின் தலைவர்களுடன் ஆலோசித்த பின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடிவெடுத்ததாக தகவல். மக்களவைத் தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி வென்ற 16 எம்பிக்களில் 12 பேர் புதுமுகங்கள். தேர்தலுக்கு முன் ஒய்எஸ்ஆர் காங்கிரசிலிருந்து வெளியேறி தெலுங்கு தேசத்தில் இணைந்த 2 பேர் வெற்றி. மத்திய அமைச்சரவையில் கர்நாடகாவைச் சேர்ந்த 5 பேருக்கு இடம். நிர்மலா சீதாராமன், பிரகலாத் ஜோஷி, ஷோபா கரந்த்லாஜே, குமாரசாமி மற்றும் சோமண்ணா பதவியேற்கின்றனர். ஜவஹர்லால் நேருக்கு பின்பு 3வது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்பது சாதனை என ரஜினிகாந்த் கருத்து. மக்கள் வலுவான எதிர்க்கட்சியை தேர்ந்தெடுத்தது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது என்றும் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் 3வது முறை பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்கிறார். அது அவருடைய சாதனை. கிராம நிர்வாக அலுவலர், வனக்காவலர் உள்ளிட்ட 6244 பணியிடங்களை நிரப்புவதற்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு. சுமார் 20 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்த தேர்வு தமிழகம் முழுவதும் 7247 மையங்களில் நடைபெற்றது. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக மாணவர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிப்பேன் என ராகுல் காந்தி கருத்து. வினாத்தாளை கசிய விடும் கல்வி மாஃபியா கும்பலை தடுக்க காங்கிரஸ் திட்டம் வைத்துள்ளதாகவும் வலைப்பதிவு. சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பத்தில் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றையும் கண்டு ரசித்தார். நீட் தேர்வின் ஆபத்துகளை முதலில் உணர்ந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்தது திமுக தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. நீட் தேர்வின் பாதிப்புகளை பிற மாநிலங்களும் அறிய வேண்டும் என கூறி ஏ.கே. ராஜன் குழுவின் அறிக்கையை பல்வேறு மொழிகளில் பகிர்ந்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நாளை முதல் பொது கலந்தாய்வு தொடக்கம். 169 கல்லூரிகளில் மொத்தமுள்ள 1,07,000 இடங்களை நிரப்ப உயர்கல்வித்துறை நடவடிக்கை. தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சிக்காக 25 மாணவர்கள் லண்டன் பயணம். மாணவர்களின் பயணம் குறித்த செய்தியின் வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து சிறகுகள் விரியட்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் பள்ளிகள் நாளை திறப்பு. வளாக பராமரிப்பு முன்னேற்பாடுகளுடன் மாணவர்களை வரவேற்க தயார் நிலையில் பள்ளிகள். அரசியலிலிருந்து விலகுவதாக வி.கே. பாண்டியன் அறிவிப்பு.
ஒடிஷாவில் தமக்கு எதிரான பரப்புரைகள் பிஜு ஜனதா தளத்தின் வெற்றியை பாதித்ததால் மன்னிப்பு கோருவதாகவும் வலைப்பதிவு. தலைநகர் டெல்லியை விடாமல் துரத்தும் தண்ணீர் பஞ்சம். டேங்கர் லாரிகளை சூழ்ந்து முண்டியடித்து தண்ணீர் பிடித்துச் செல்லும் மக்கள். திருத்தணி முருகன் கோவிலில் எளிமையான முறையில் நடந்த நடிகர் பிரேம்ஜி திருமணம். குடும்ப உறுப்பினர்களுடன் நடிகர்கள் சிவா, ஜெய் உள்ளிட்ட நண்பர்கள் திருமண விழாவில் பங்கேற்பு. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அந்தமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.